தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 26 வசனம் 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. பூரண சமாதானத்தோடு கர்த்தர் இன்றைக்கு எங்களை காத்து கொள்ளுகிற தேவனாய் அப்பா எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். பல கலக்கங்களின் நிமித்தமாய், பல பயங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே கலந்து இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு ஆண்டவரே பயந்து போயிருந்த சீஷர்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பலப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை அருளின தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, பயப்படுத்துகிற சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரே, கொந்தளிக்கிற சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இல்லவா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே, அதுல விசுவாசமாய் இருந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பொழுது இருதயத்துக்குள்ள ஆண்டவரே உலகம் கொடுக்க கூடாததும் உலகம் எடுக்க கூடாததுமான ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பூரணமான சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.